நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விவரங்களை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. அது குறிப்பா இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. இதே போன்று இன்றைய தினம் நீலகிரியை தவிர்த்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கோவை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 3 மாவட்டங்கள்ல கனமழைக்குமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், நாளை தினம் நீலகிரிக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும், கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, அதே போன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்கள்ல நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. இன்றிலிருந்து வரக்கூடிய 3 நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா 16ஆம் தேதி தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரக்கூடும் என்ற அறிவிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு மட்டுமே உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மற்ற பிற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மாலை நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான அளவுல மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு, அதாவது இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது.